ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்கு. அதில் எக்கனாமிக்ஸு ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பார்க்க போகிறோம். இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கற்றலின் நோக்கம் என்ன அப்படின்னா டு நோ தி மீனிங் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நம்ம டெவலப்மெண்ட்டோட மீனிங் வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கிறது. டு நோ தி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி மீனிங் ஆஃப் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். டு நோ தி பாலிசிஸ் ஆஃப் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலையான வளர்ச்சியோட பாலிசி, அதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த வேர்ட் டெவலப்மெண்ட் இஸ் used widely refer to progress of a particular field or a particular person. Similarly, the economic progress of a country is known as economic development. Economic progress இருந்ததுன்னா அது economic development அப்படிங்கிறாங்க. However, the interpretation of the concept development keep on changing from time to time and person to person, and meaning get எக்ஸ்டெண்டட் ஃபர்தர். பர்சன் டு பர்சனும் அந்தந்த வருஷத்துக்கு ஏற்ற அப்படி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ளோ ஷார்ட்டில் பாருங்கள், டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ரோவிங் ப்ராசஸ் அண்ட் நீடட் டைரக்ஷன், அப்புறம் இன்னொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வே ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட், நாட் டூயிங் சேம் மிஸ்டேக் ட்வைஸ், பார்ட் ஆஃப் அ டெய்லி லைஃப், அப்புறம் அட்வான்சஸ், க்ரோஸ் வித்தின், நெவர் எண்டிங் ப்ராசஸ், அப்புறம் பெட்டரிங் யுவர் செல்ஃப், ஃப்ரீடம் டு க்ரோ, ப்ராக்ரஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூஸ் இருக்கும், ஓகேவா? அதுதான் இது இப்படி கொடுத்துருக்காங்க. எவரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் அன் ஆம்பிஷன் ஆர் டிசையர் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் டு அச்சீவ் ப்ராக்ரஸ் இன் அ லைஃப். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்மு, ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். சிமிலர்லி வி ஹேவ் அன் ஐடியா அபவுட் அ கண்ட்ரி ஷுட் ப்ராக்ரஸ் இஃப் யூ ஆர் திங்கிங் turns towards a progress and about the way to achieve the many goals for progress. It leads to development. Next இதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் அந்த டயக்ராமில் சொல்கிறது என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. இன்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, நான் சொன்னேன்ல, குவாலிட்டிஸ் ஆஃப் அ லைஃபு, ஹையர் இன்கம், பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் ஹெல்த், நியூட்ரிஷன், லெஸ் பாவர்ட்டி, மோர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாமே டெவலப்மெண்ட்டோட இது தான். த டேர்ம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ஓவரால் க்ரோத் ஆஃப் ஆல் செக்டர்ஸ் ஆஃப் அ எக்கனாமி பை அடாப்டேஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தி லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அ பீப்புள் அஸ் வெல் அஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கண்ட்ரி. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எதெல்லாம் வச்சு இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த மேஜர் இண்டிகேட்டர்ஸ் டு மெஷர் தி லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்என்பி, பர் கேபிட்டல் இன்கம் அண்ட் பர்ச்சேசிங் பாவர்ட்டி. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த எத்தனை இண்டிகேட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க? என்என்பி, பர் கேபிட்டல் இன்கம், அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த 4 இருக்கும். அதை பற்றி இன் டீட்டெயிலாக படிக்கலாம். இங்கே பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் மணி வேல்யூ ஆஃப் அ டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் வித்தின் அ ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரி ஆஃப் அ கண்ட்ரி டியூரிங் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் அ டைம் அப்படிங்கிறது தான். ஒரு இயருக்கு ஒரு குட்ஸு சர்வீஸு எல்லாமே எவ்வளோ ஒரு பர்டிகுலரைஸ் பண்ணி ஒரு பவுண்ட்ரி அப்படிங்கிறது தான் ஜிடிபி, ஓகேவா? அதுக்கப்புறம் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் கன்சிடர்ஸ் அ ட்ரூ மெஷர். இப்படி கேட்கலாம். ட்ரூ மெஷர்னு நம்ம இண்டிகேட்டரில் எதை சொல்கிறோம் அப்படின்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்டை தான் ட்ரூ மெஷர் அப்படின்னு சொல்கிறோம் ஆஃப் நேஷ்னல் அவுட்புட். இட் இஸ் நவுன் அஸ் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் ப்ராடக்ட்னால நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ரைஸ் இன் பர் கேபிட்டல் இன்கம் மீன்ஸ் அன் இன்க்ரீஸ் இன் அக்ரிகேட் ரியல் அவுட்புட். ஹென்ஸ் திஸ் இஸ் பெட்டர் இண்டிகேட்டர் தென் தி நேஷ்னல் இன்கம் ஃபார் மெஷரிங் தி டெவலப்மெண்ட். For measuring a country's development, its income is considered to be one of the most important factors. Country with higher income are considered to be more developed than those with a lesser income. So, income itself is considered to be an indicator of an economic development. அப்படிங்கிறாங்க. இதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில். அதான் ஒரு கண்ட்ரியோட ஓவரால் இன்கம்மை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம், அதை வச்சு இன்னொரு கண்ட்ரியை கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இண்டிகேட்டர் போகலாம், பர் கேபிட்டல் இன்கம். Per capita income, however, for comparing the development of various countries, total income is not satisfactory measure since the countries have different population. Comparing total income with the suggestive of an average people is likely to earn as per the
in one country are better off than others in different countries. The average income is calculated by dividing the country's total income by its population. அடுத்து சொல்கிறாங்க per capita இன்கம்னா ஒருத்தரோட வருமானம் தானே, அது எப்படின்னா ஆவரேஜ் இன்கம் டிவைட் பை டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு போட்டோன்னா வரும்ல ஒருத்தரோடது, அதுதான் வந்து அதை விட இது எக்ஸாக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கேல்குலேட்டிங் ஆன் தி per capital இன்கம் ஆஃப் ஆல் கண்ட்ரிஸ் ஆர் கேல்குலேட்டட் பேஸ்ட் ஆன் யூஎஸ். இதுவும் ஒரு 1 மார்க் கேட்கலாம். ஓகேவா, எல்லாரும் per capital இன்கம்மை எல்லா கண்ட்ரிஸும் எந்த கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணலாம் அப்படின்னா யூஎஸ் டாலர். ஓகே, அடுத்த பாக்ஸ்குள்ளே per capital இன்கம் அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் நியூ இன்கம் மெஷர்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் பிலோ. இது வந்து 2017-18 சார்ட்டு. இப்படியே போட்டு கூட கேட்கலாம். லோ இன்கம்னா வந்து 1005 ருபீஸ்க்கும் கம்மியாக இருக்கிறது ருபீஸில் யூஎஸ் டாலர் இருக்கும். அதுக்கப்புறம் லோ மிடில் இன்கம்னா 1006 to 3955. அப்பர்னா 39 இதுக்கும் அடுத்தது 56க்கும் மேலே 1223.5க்கும் அடுத்து. ஹை இன்கம்னா மோர் தென் 1223.5. ஓகேவா, இது எப்படி நினப்பு வச்சுக்கிறீங்கன்னா 1 அதுக்கப்புறம் 2 2 போட்டுக்கோங்க, 2க்கு அடுத்து 3, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 இப்படி வச்சுக்கோங்க ஞாபகம். ஓகேவா, சரி ஓகே வாங்க அடுத்தது பார்க்கலாம். பர்ச்சேசிங் பவர் parity அப்படின்னா purchasing power parity is defined as the number of units of a country's currency required to buy the same amount of goods and service in domestic market as $1 would buy in US. ஓகேவா, இது எப்படி கம்பேர் பண்ணுறதுனா $1 யூஎஸ்க்கு ஒரு திங்ஸ் வாங்குகிறோம், அதே திங்ஸை வந்து மற்ற கண்ட்ரிக்கு அமௌண்ட்டுக்கு எவ்வளோக்கு வாங்குறாங்க அதை தான் வந்து purchasing power parity. The technique of purchasing power parity allows us to estimate what exchange between two countries is needed to express the accuracy. Purchasing poverty of a two countries in the respective countries. Recently, India became the third economy in terms of purchasing power parity. China became the largest, defeating the US to the second position. China வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, இதான் அந்த மீனிங்கு. செகண்ட் பொசிஷனில் யூஎஸ் இருக்காங்க, தேர்ட் பொசிஷனில் தான் நம்ம இருக்காங்க. China became the largest, defeating the US to the second position. சைனா வந்து ஃபஸ்ட் பொசிஷன், யூஎஸ் வந்து சைனா ஃபஸ்ட் பொசிஷன், யூஎஸ் செகண்ட் பொசிஷன், நம்ம வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கோம். எதுலனா பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியில். அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொன்னோம்ல, அதுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட். The human resources is necessary for the progress of any country. The term human resource refers to the collective ability of a people which can be utilized in the production sectors. Human resource development means the development of a person physical and mental ability through education, health and training. Therefore, investment in education, health of a people can result in high rate of returns in futures of our country. For example, if a child is invested with a good education and health, he or she may turns to be very protective in future in form of higher earnings and greater contribution to the society. Human development index which indicates all around development of a people in a society. இதுதான் என்னன்னா எல்லாமே இப்போ வந்து இன்றைக்கி நல்லா படித்தாங்க அப்படின்னா நிறைய சம்பாதிப்பாங்க, நல்லா படிக்கலாம் கம்மியாக சம்பாதிப்பாங்க. இதுதான் சொல்கிறாங்க, நம்ம சுற்றி சொசைட்டியில் எல்லாத்துலேயும் டெவலப்மெண்ட் இருக்கணும், அதுதான் அதை மெஷர் பண்ணுறது தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இன் பாஸ்ட் எக்கனாமிக் பிலீவ்ஸ் தட் தி ரேட் ஆஃப் எக்கனாமிக் growth ஆஃப் நேஷன் could be increased only by increasing investment in physical capital, but they have realized over time that invested in human capital is an important as investment in physical capital. ஒரு ஃபிசிக்கலாக இருக்க ஒரு லேண்டில் போடுறதுக்கு பதிலாக இப்போ பீப்புளில் போட்டால் அவன் நிறையா சம்பாதிப்பான் அப்படிங்கிறத லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணாங்க. The Ministry of Human Resource Development is responsible for the development of human resource in India. The headquarters is situated at Shastri Bhavan in New Delhi. இது கேட்கலாம், இது ஒரு 1 மார்க் கேட்கலாம். ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சாஸ்திரி பவன் நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்து HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஆவரேஜ் எஜுகேஷன் லெவல்ஸ் ப்ளஸ் அடல்ட் லிட்ரஸி ரேட், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேவா, அடுத்து வந்து நம்ம பார்த்தாலும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் ஒரு இது பார்த்தோமே, எது
Sustainability of development. Sustainable economic development is taken to mean development without damaging the environment and not compromising with the needs of the future generation. And the consequence of economic degradation do not repeat to national or state boundaries. Sustainability of development is comparatively a new area of knowledge in which scientists, economists, philosophers, and other social scientists are working together. Natural resources can be divided into renewable resources and non-renewable resources, as you know already. ஓகேவா? ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ரிப்ளனிஷபிள். எக்ஸாம்பிள், அதான் ரினியூவபிள்னால் மறுபடியும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் எனர்ஜி. நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து கோல், பெட்ரோல், அது சர்டைன் அமௌண்ட்டு தான், அது முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான். கிரவுண்ட் வாட்டர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். த கொஷின் அரைஸ் to how sustainable development is possible if resources are overused rather than getting replenished. Not renewable resources get exhaust after certain number of years of extracting and using them and they cannot be replenished. ஓகே, பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் செகண்ட் highest among the southern states. Tamil Nadu literacy rate is higher than the national average. The enrollment of higher education in Tamil Nadu is higher in India. சவுத்தர்ன் ஸ்டேட்டில் நம்ம செகண்ட் லெவலில் இருக்கோம். அதுக்கப்புறம் ஆவரேஜை விடையே நம்ம ஹையாக தான் இருக்கும். நேஷ்னல் ஆவரேஜ் ஒரு லிட்ரஸி ரேட் இருக்குல்ல, அதை விட நம்ம ஹையில் தான் இருக்கும். டு அச்சீவ் ரியல் சஸ்டைனபிலிட்டி we need to balance economic, social and environmental sustainability in equal harmony. In general, the question of a development or progress is continuous at all time. As a member of a society, as individual, we need to ask whether we want to go, what we wish to become, and what are our goals. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேராமீட்டர்ஸ், லிட்ரஸி ரேட் எவ்வளோ, செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல் 1000 ஃபீமேல்ஸுக்கு எத்தனை மேல்ஸு அப்படிங்கிறது. சாரி எத்தனை வந்து ஃபீமேல் இருக்காங்க 1000 மேலுக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன், இது வந்து 2015 to 16. இப்படியே கொஷின் கேட்கலாம். கொஷினில் வந்து என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் 2015 to 16 ப்ராக்கெட்டில் போட்டே கொஷின் கேட்பாங்க. ஆந்திர பிரதேஷ் வந்து 67.02, அதுக்கப்புறம் கர்நாடகா வந்து 75.36, கேரளா 94, இவங்க தான் ஹையாக இருக்காங்க. அடுத்து குஜராத்து, அதுக்கப்புறமேட்டுக்கு உத்தரப்பிரதேஷ் 78.03, 69.73. நம்மளோடது மட்டும் மெயினாக எல்லாமே படிக்கணும். ஆனால் இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து 80.09, நமக்கு மேலே வந்து கேரளா இருக்காங்க. ஓகேவா? இந்தியா ஓவரால் வந்து 74.04 தான். ஓகே, 74.04. நம்ம வந்து ஆவரேஜ் விடையே அதிகமாக இருக்கும். இது வந்து ஆஸ் பர் 2011 80.09 ஃபஸ்ட்டு இருக்கவங்க கேரளா. ஆவரேஜை விடையே நம்ம அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து 1000 மேலுக்கு எத்தனை ஃபீமேல் நமக்கு இருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேஷில் 993, கர்நாடகாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க 973, கேரளாவில் அதிகமாகவே இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க 1084, குஜராத்தில் 919, உத்தரப்பிரதேஷில் 912. நம்ம வந்து மோராலாக ஈக்குவலாக இருக்க மாதிரி 996, 4 பேர் தான் கம்மியாக இருக்கும். ஓவராலாக வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 943. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் ஆந்திர பிரதேஷில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க 30.8, அதுக்கப்புறம் கர்நாடகாவில் 26.1, கேரளாவில் 30.8. ஓகேவா? இவங்க ரெண்டும் ஒன்றாவே இருக்காங்க, ஆந்திரா கேரளா. அப்புறம் குஜராத்தில் 20.7, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷில் 24.5. நம்மளதில் வந்து இவங்க எல்லாரை விட நம்ம டாப்பாக இருக்கும் 44.3. இது வந்து கண்டிப்பாக கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அமாங் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ் திஸ் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓவரால் இந்தியாவில் வந்து 24.5, 1/4 கூட இல்லைங்க, அதுலேயே ஒரு 0.5 கம்மியாக தாங்க இருக்குது ஓவரால் இந்தியாவில். இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்ததுன்னா நான் ஃபர்தராக லாஸ்ட் பேஜில் சொல்கிறேன். ஓகேவா? இது எல்லாமே எதுலேருந்து எடுத்ததுன்னா நித்தி யோக் பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக வந்துச்சுல்ல, அதுலேருந்து எடுத்தது. ஓகேவா? இங்கே சும்மா ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க நேச்சுரல் ரிசோர்ஸஸில். முன்னாடி பேஜில் பார்த்தோம்னா ரினியூவபிள், நான் ரினியூவபிள், பிளான்ஸ் அனிமல்ஸ்லேருந்து வருது. ரினியூவபிள் கோல், மினரல்ஸ், ஃபாசில் ஃபியூயல்ஸ், ஆயில், இதுலேருந்து வருது எல்லாமே நான் ரினியூவபிள்.
ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் போட்டிருக்காங்க இங்கே. Renewable sources are replenishable resources, are pollution free and environmental friendly. These resources are take a short time for renewable: solar energy, wind energy, water and wood and paper. Non-renewable sources are non-replenishable resources, pollute and damage the environment. Millions of years are need for the formation of these resources. Fossil fuelsலாம் ரொம்ப நாள் ஆகும் இல்லையா, அதனால. எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ், கிளாஸ், ஃபாசில் ஃபியூயல்ஸ், கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், டீசல். அடுத்து பாலிசிஸ் ஆஃப் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான வளர்ச்சி இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பாலிசி அப்படின்னா, யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்தியா டிபெண்ட் ஆன் தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பிளான்ட் டு மீட் இட்ஸ் பவர் needed. Both these sources have adverse environment impact. Thermal power plant emit large quantities of carbon dioxide, which pollute the environment. ஓகேவா. அடுத்து வந்து solar powers in India. Solar power is conversion of energy from sunlight into electricity, either directly using power voltaic cell or indirectly using concentrated solar power. Solar panels absorb the sunlight as a source of energy to gather electricity. A solar electric system can reliably produce the electricity for our house and office. These distributed solar systems are often installed by home and business owners to reduce their electricity cost. Solar powers in India is fast developing industry. Tamil Nadu is the state which highest installed solar capacity. இதுவும் ஒரு important point. Tamil Nadu is some of the leading solar producing state in India. As on 31st July 2017, the total installed capacity in Tamil Nadu is 1697 megawatt, 1697 megawatt. ஓகேவா. என்ன ஜூலை 2017. ஓகேவா. அடுத்து environmental policies in India. Environmental policies in India has been evolved considerably over the past 3 decades. 30 வருஷமாக தாங்க வந்திருக்கான். ஓகேவா. These policies have concerned a wide range of issues such as air, water pollution and water management and biodiversity conservation. India faces changes in economic development which has been to be achieved with limited resources, minimal externalities and in presence of our uncertain climate. One of the approach to overcome this challenge is through past of the sustainable development. The Supreme Court of India had interpreted and introduced new changes in environmental production through a series of direction and judgment. Article 51A G of a constitution state, it shall be the duty of every citizen of India to protect and improve the natural environment including forest, lake, rivers and wildlife, and to compassion of our living creatures. Development increase the quality of a life. This means the people will have higher income, better education, better health and nutrition, less poverty and more equality of opportunities. என்னென்ன ஆக்ட். ஓகேவா. இப்போ வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க பாஸ்ட் 3 டிகேவாக தான் இருக்குது. இங்கே மேலே சொன்னாங்கல்லங்க, நம்ம பார்த்தோமே, பாஸ்ட் 3 டிகேவாக தான் இந்த பாலிசிஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ இந்த எல்லா இயர்ஸும் வந்து ஒரு 30 வருஷம் கேப்பில் தான் இருக்கும். ஓகேவா. பார்த்துக்கோங்க. நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010ல என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002ல வந்திருக்கு. என்னென்னா டு ப்ரொவைட் கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இங்கே இருக்குது, அதனால் அந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. நேச்சுரல் க்ரீன் ட்ரிபியூனல் அப்படிங்கிறனால நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட்டு, கன்சர்வேஷன் எல்லாமே. த என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 அப்படிங்கும்போது த ப்ரொவைடிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் இதிலே இருக்குது அந்த என்விரான்மெண்ட். ஓகேவா. என்விரான்மெண்ட் வருதா, அதனால் 8 வரும்னு வச்சுக்கோங்க. 80s வரும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 செக் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் என்கரேஜ் அஃபாரஸ்டேஷன் அண்ட் நான் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஓகேவா. அடுத்து வாட்டர் Prevention and Control of Pollution Act 1974 provide maintenance and restorage of quality of all type of surface and groundwaters. அடுத்து Wild Protection Act 1972 providing protection to wild animals and birds.
இப்போ மொத்தம் இதில் 6 இருக்குது. 6ல் வந்து 72, 74, 80, 86, 2002, 2010 இது இன்க்ரீஸிங். இது வந்து இயர்ஸ் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் வரும். வைல்டு லைஃப் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட் பாலிசி க்ரியேட் பண்ணும்போது வெளியே உள்ள காடுங்களை பற்றி பார்த்துருக்காங்க. அதனால் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் 1972. அப்புறம் காட்டில் வந்து தண்ணி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், இந்த இயர்ஸ் ஞாபகம் இருக்கிறதுக்கு. இந்த இது கொடுத்துடலாம், எந்த இயர்னு கேட்பாங்க. ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் டு வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அப்போ வந்து என்விரான்மெண்ட்டை பற்றி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மினிஸ்ட்ரியில் நான் வந்து இது ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா ரிமெம்பரன்ஸ் பர்பஸ் மட்டும்தான், வேறு எந்த பர்பஸும் கிடையாது. வைல்ட் அனிமல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த என்விரான்மெண்டல் பாலிசி க்ரியேட்டிங் டீம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வைல்டு அனிமல்ஸ்லாம் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அதனால் வைல்டு லைஃப் அனிமல்ஸ் அவங்க எல்லாரையும் காக்கிறதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க 1972. அதுக்கப்புறம் அதுங்களுக்கு ஒரு 2 வருஷம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படுதுனால வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974 வாட்டர் தேவைப்படுது. அதனால் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் வாட்டர் அந்த இதுக்கு இந்த ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டே சூப்பராக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா என்விரான்மெண்ட்டையும் சரி பண்ணிடலாம் ஃபுல்லாக ஓவராலாக அப்படின்னு பார்க்குறாங்க. இது எல்லாமே கம்பைண்டாக வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்துருச்சு. இது எல்லாமே ஃபுல்லாக வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல். ஒரு காடு, அதுக்கு தண்ணி தேவை, அது பெரிய ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பயாலஜிக்கலாக எல்லாமே ஃபுல்லாக கம்பைண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து ஒரு நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனலாக மாறிடுது. 1972, 74, 80, 86, 2002, 2010. அடுத்து the growth. இது வந்து என்னென்னா the growth story of Tamil Nadu. Tamil Nadu is one of the state having achieved rapidly progress with relatively short period, despite it started for appalling levels of poverty, deprivation and inequality. During the short period, Tamil Nadu much to constraint of many economists initially bold social programs such as universal midday meals in primary schools and started putting in place an extensive social infrastructure, school, health centers and road, public transport and water supply, electricity connections and much more. Today Tamil Nadu has some of the best public service among all Indian states, and many of them are accessible to all on a non-discriminatory basis. Last but not least, there is no evidence that the cultivation of human capability has been at the cost of conventional economic success, such as fast economic growth. Tamil Nadu have some of the highest per capita income and lower poverty rate among all Indian states. Economic growth in turn has enabled the state to sustain and consolidate active social policies. This is an important example of the complementary between economic growth and public support. இது வந்து எந்த இதுனா an uncertain glory by Nobel laureate Amartya Sen. இது கேட்பாங்கப்பா, இந்த புக்கை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்கலாம். an uncertain glory by நோபல் லாரேட் ப்ரொஃபஸர் அமர்த்யா சென். அவர் புக்கில் வந்து நம்ம தமிழ்நாடை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதான் இந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஓவரால் வியூ பார்க்கலாம். ரீகேப்னு கொடுத்துருக்காங்க புக்லேயே, அது என்னென்னு பார்ப்போம். த டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தி ப்ராக்ரஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஃபீல்ட் ஆர் அ பர்டிகுலர் பர்சன். Economic development means overall growth of all sectors of an economy. The major indicators of economic development are per capita income, net national product, purchasing power parity, அதுக்கப்புறம் human development index. Human resources is necessary for progress of any country. Sustainable development means development should take place without damaging the environment and preserve it for future. டேமேஜ் பண்ணாமையும் ஃப்யூச்சருக்கு நம்ம வந்து அதை சேர்த்து வச்சுட்டும் போகணும் அப்படிங்கிறாங்க. வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா, ப்ரொடெக்ட் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். தெர்மல் பவர் பிளான்ட் எமிட் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு which is harmful to the environment. ஓகேவா, இந்த லெசனை வந்து ஓவராலாக ஒரு ரீடிங் விட்டுருக்கேன். இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து கேட்குறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. என்னென்னா, இந்த பேஜில் ஒன்றும் பெருசாக இல்லை. இதில் வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா ட்ரூ மெஷர்ஸ்ன்னு சொன்னேன், அது கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு லிட்ரஸி ரேட்டு வந்து செகண்ட் ஹையஸ்ட் அமாங் சவுத்தர்ன் ஸ்டேட் அப்படி சொன்னேன். ஓகேவா, அதுக்கப்புறம் எது கேட்கலாம்.
இந்த சார்ட்டை படிச்சுக்கோங்க, இதுலேருந்து கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் மூலியமாக தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக லார்ஜ் குவான்டிட்டி ரிலீஸ் ஆகுது. எந்த பவர் பிளான்ட்டுன்னு கேட்கலாம் மேபி. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஹையர் ஸ்டேட் இன் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா ஆஸ் பர் 31st July 2017. அது எவ்வளோ மெகாவாட்னு கேட்கலாம், 6973. அதுக்கப்புறம் இந்த இதுலேருந்து ஏதாவது கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த புக்கு எழுதினவங்க யாருன்னு கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் புக் எக்ஸசைஸ் வந்து அடுத்த இதில் போட்டு விட்றேன். பை, டேக் கேர்.